Hi friends, இன்னைக்கு நம்ம மேக்ஸ் 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது 9th நீங்கள் செட் லாங்குவேஜ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. நம்ம மெயினாக என்ன இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டர்ட் பேர்ஸும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஓரளவு புரிகிற அளவு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர்ட் பேர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆர்டர்ட் பேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஸ் அண்டு காலம்ஸ் இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரோஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், காலம்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரோஸ் எக்ஸு, காலம்ஸ் ஒய். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? எக்ஸ் தானே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் மூவிக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இது சீட்ஸுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரோவில் 3வது சீட்டு உங்களோட இது. அப்போ 2வது ரோவில் 3வது சீட் அப்படிங்கும்போது ரோ இதுதான் ரோஸ். அப்போ 2வது ரோனா இது, 3வது சீட்னா அப்போ இதுதான் உங்களுடைய சீட். அப்போ இதில் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோ, செவன்த் ரோ, மொத்தம் 7 ரோ இருக்குது. அதில் உங்களுக்கு செகண்ட் ரோவில் தேர்டு சீட்டும் உங்கள் இது. அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ரோங்கிறது எக்ஸுங்கிறனால அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயுமே என்ன தான் எழுதணும்? எக்ஸை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ 2, y என்னது 3. ஸோ இதுதான் ஆர்டர்ட் பேர். இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட சீட் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டோட சீட்டு 3வது ரோவில் செகண்ட் சீட்டு. அப்போ 3வது ரோ அப்படின்னா 3வது ரோ இங்கே இருக்குது, செகண்ட் சீட் எங்கே இருக்குது? இதுதான் 3வது ரோ செகண்ட் சீட். அப்போ ரோ என்னது? எக்ஸு. அப்போ எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும். எக்ஸ் என்னது? 3. ஒய் என்னது? 2. இதில் எதையுமே மாற்றி போட்டுறக்கூடாது. இப்போ 3,2வும் 2,3யும் ஒன்றா? அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஹோல் சம்முமே அது தப்பாயிடும். நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆரோ டயக்ராம் தான். ஆர்டர்ட் பேர்ஸாக நம்ம எடுத்து இந்த ரோஸ் காலம்ஸ் போடுறதுக்கு பதிலாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 0 இதுக்கு இதுலேயும் போடலாம், இதுவும் வரும், இதுவும் வரும். அப்போ இதை எப்படி எழுதணும்? அப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எப்படி குறிப்பாங்க அப்படின்னா A cross B, X cross Y. ஸோ அப்போ இப்படி இது பண்ணும்போது இப்போ X cross Y அப்படின்னா நம்ம ஒன்று சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற நம்பர்ஸ்லையே நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் 0 and 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸில் 0, 1 இருக்குது. ஒயில் என்ன இருக்குது அப்படின்னா 2, 6, 7. ஒயில் இந்த 3 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ் கிராஸ் ஒய் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடணும். எக்ஸில் என்னென்ன இருக்குது? 0, 1. இது எக்ஸு. இதை கிராஸ்ன்னு சொல்லணும். கார்ட்டீசியன் ஆஃப் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிளோட பேர் கிராஸ். அடுத்து ஒய் 2, 6, 7. அப்போ 2, 6, 7. இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இதை வச்சு இதை எழுதணும். ஆக்சுவலாக இதை மல்டிபிள் பண்ணக்கூடாது, ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதணும். 0, 2, 0, 6, 0, 7. அடுத்து இந்த 1 வச்சு எழுதணும். இப்போ நம்ம எழுதலாம் 0, 1. இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணி எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் கிராஸ் ஒய் தானே கொஷின். அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டுக்கணும். போட்டுட்டு 0, 2, அடுத்து 0, 6, அதுக்கப்புறமாட்டி 0, 7. அடுத்து நம்ம இப்போ 0க்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? அடுத்து 1க்கு ஃபுல்லாக எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸில் இருக்கிறத வச்சு தான் நம்ம ஒய்க்கு போடணும். இப்போ ஒய் கிராஸ் எக்ஸ்ன்னு போட்டால் நம்ம ஒயில் இருக்கிறத இங்கிட்ட எழுதணும், எக்ஸில் இருக்கிறத அங்கிட்ட எழுதணும். நம்ம எக்ஸசைஸில் பார்க்கலாம். அடுத்து இப்போ 1 வச்சு போடணும். 1 வச்சு போட்டால் 1, 2, 1, 6, 1, 7. அப்போ 1, 2, 1, 6, 1, 7. அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் கிராஸ் ஒய். எக்ஸ் கிராஸ் ஒய்யோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு ஆரோ டயக்ராம்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ஆர்டர்ட் பேர்ஸும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டூட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.